வாங்கிக்கலாம் தான் வந்தேன். என்ன மாமா அது? மாமா செயின் நீங்களே மாட்டி விட்டுருங்க. இங்கே பாருங்க. தேங்க்ஸ் மாமா. அது இன்னைக்கு தான் சம்பளம் வந்துச்சு. சரி நம்ம மாப்பிள்ளைக்கு நம்ம தானே செய்யறோம். அதான் நானே கடை ஏறி நானே பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அத்தை உங்களுக்கு 2 சட்டை பார்த்தேன். எந்த கலர் எடுக்குதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? அத்தை ஏன் இதெல்லாம் நீங்க எடுக்கிறீங்க? என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு நாங்க எடுக்க வேற யார் எடுப்பா? நல்லா சொல்லு. ரெண்டு பேர். சரி ஓகே. நீங்க இவ்ளோ நேரம் வச்சிருந்து சாப்பிடாம இருக்கீங்க. உடம்பு என்னது கரெக்ட் சாப்பிடுங்க. வைமா சாப்பிட்டுக்கலாம். நீங்களா சாப்பிடுங்க. மாமா என்ன ப்ளேஸ் பண்ணுங்க மாமா. மாப்பிள்ள என்னடா என்ன விசேஷம்? எனக்கு நாளைக்கு எக்ஸாம் மாமா. எக்ஸாமா? நல்லா எழுதுடா. வாடா. பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள இத்தனை வருஷம் என் காலில் கூட ஊந்துது இல்லை. நல்ல உழுவுற படி. என்ன மாப்பிள்ள ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நாங்கள் எதுவும் தப்பு பண்ணிட்டோமா? இல்லை சொல்லுங்க மாப்பிள்ள என்னாச்சு? என்னாச்சு மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை. சட்டை கலர் பிடிக்கலையா? சரி லென்த் இது கம்மியாக இருக்கா? மாப்பிள்ள தெரிஞ்ச கடை தான் மாப்பிள்ள, மாத்திக்கலாம். அத்தை மாமா எங்கள் வீட்டில் கூட இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம் மாமா. ஆனால் உங்களுக்கு நான் என்ன கை மரத்தை எப்படின்னு நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்கும் மாமா. இங்கே பாரு, இன்னைக்கு அவன் என்ன சாப்பிட சொன்னாலும் அவன் காசு கொடுக்கூடாது. புரிஞ்சுதா? அவன்ட்டானா? இல்ல வர நேரம் அத்தா அத்தா மாப்பிள்ள சொல்லுங்க. காசு கொடுங்க, போய் கறி வாங்கிட்டு வந்துடுறேன். கறி எனக்கு வேண்டாம் மாப்பிள்ள. கறி வேணாமா? அத்தா என்ன மறந்துட்டீங்களா? டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? மாமாவை வாரம் கறி எடுத்து சாப்பிட சொல்லியிருக்காரா இல்லையா? வேணாண்ணா என்ன அர்த்தம்? பாருங்க மாமா கறியில் அசுவத்தில் எவ்வளோ உடஞ்சி போய் கிடக்காருன்னு. எனக்காக கேட்குறேன், மாமா காண்டி தானே. ஒரு நாள் டாக்டர் சொன்னாலும் நான் கறி வாங்கணும். அதையே பூச்சின்னு எனக்கு வாங்குறதாலும் அவன் வாங்கி சொல்றான். என்ன மாப்பிள்ள இன்னைக்கு நாங்கெல்லாம் விரதம் மாப்பிள்ள. விரதமா? ஆமா என்ன சொல்றீங்க? ஆமா நீங்க வரலாம். கறிலாம் நீ செய்ய மாட்டோம் மாப்பிள்ள. வரதும் தானே? ஆமா விரதம். இன்னைக்கு வரதான். கறி கிடையாது, சாப்பாடு செய்யல. நேற்று வச்சதா இருக்கு. அதுல நீங்க நம்ம ஏதாவது சாப்பிட போறோம். அது இல்லை மாப்பிள்ள கூட சரியா? மாப்பிள்ள வரதான் மாப்பிள்ள. புரிஞ்சுங்க, வரதான் கறி வாங்கக்கூடாது. சரி மாமா, இது உங்களுக்காக மட்டும்தான். நீங்க என்ன சொன்னா நான் கேட்குறேன். எப்படியோ காசு மாமா நான் தான் காசு எடுத்திருக்கேன், போய் கறி வாங்கிட்டு வந்துடுறேன். உருண்டை நம்மளே கறி வாங்கினா 300 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். இப்போ 500 ரூபாய் போச்சா? இங்க பாரு, வீட்டுல இருக்க பொருளை பத்திரமா போய் இதெல்லாம் எல்லாம் திருடிட்டு போயிடுவான். என்ன பண்ண போனா தெரியலையே. ஹாய் மாமா, குட் மார்னிங். என்ன டிப் டப்பா கிளம்பிட்டீங்க? வேலையா? நாலு புறாங்க நம்ம தான். ஏமாம்மா சொல்லுவாப்ல. உங்களை எல்லாரும் அவ்வளோ திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. ஏன் காரி துப்புறாங்க, விளக்க மாத்தால அடிக்காத குறையா அவமானப்படுத்துறாங்க. நீங்க ஏன் மாமா இங்க இருக்கீங்க? வீட்டோட மாப்பிள்ளையா? பேசாம உங்க வீட்டுக்கே போயிடலாம்ல. மாப்பிள்ள அவமானன்றது ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஓடணும் வச்சுக்கே, நம்ம பொறுத்துக்கிட்டே வரும். அதே தோல் தூக்கி போடுங்க, அது வாட்டுக்கு அம்மு இருக்கும். அப்புறம் மாப்பிள்ள மாமா வீட்டோட மாப்பிள்ளையா இருந்ததுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னது இது? அப்படி கேளுங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2 நாள்ல மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை வரும். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்கிட்ட தான் வருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணனா உங்கள் அக்கா சோறு ஊற்ற மாட்டான். உட்காந்து சப்போர்ட் பண்ண இருந்தீங்க, எங்கள் அம்மா வீட்டை விட்டு துரத்துறான். இந்த பிரச்சனைலாம் அப்படியே படிப்படியாக 2 வீட்டு பிரச்சனையாக மாறும். அதுக்கப்புறம் உங்கள் ஒப்பேன் எங்கள் அப்பனை போட்டு வடி அடிப்பான். நீ ரோட்டில் தூக்கி போட்டு கூட அடிக்கலாம். இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதா மாமா யோசிச்சு வீட்டோட மாப்பிள்ளையா வந்துட்டேன். எப்படி ஏன்னா மாப்பிள்ள இப்படி மறைச்சு பார்க்குற? நீ ஒன்றும் கவலைப்படாத, மாமனுக்கு கண்டிப்பாக ஒரு பொண்ணு பிறக்கும். அந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா வந்துரு. ஒரு வீட்டோட மாப்பிள்ளைக்கே வீட்டோட மாப்பிள்ளையா வந்துட்டன்ற ஒரு கௌரவம் உனக்கு கிடைக்கும். எப்படி உனக்கு போய் அட்வைஸ் பண்ண வந்த பாரு.
மாமா மாமா அத்தை மாமா எங்க இருக்கீங்க மாமா எங்க இருக்கீங்களா என்ன பிளஸ் பண்ணுங்க அத்தை நீங்களும் பிளஸ் பண்ணுங்க மாமா நான் சாதிச்சிட்டேன் எஸ் வெற்றி பெற்றேன் அத்தை மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எஸ் ஓகே மாப்பிள்ள என்ன இது இவ்வளவு குச்சியா இருக்கீங்க ஆமாமா மாப்பிள்ள கண்டுபிடிச்சேன் உனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு நீ தனி குத்துறம் போக போற ரோச மரத்தோட வாழ போற கரெக்டா சே அதெல்லாம் இல்லை மாமா அதோட ஒரு புனிதமான செயலை வந்து நிறைவேற்றிட்டேன் மாமா அதுக்கு ஒரு விழா எடுக்குன்னு நான் நினைக்கிறேன் போய் கேக்கு ஸ்வீட் எல்லாம் ஆயிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க உங்க அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றீங்க அதனால உங்க வீட்டுக்கு போய் நீங்க அங்கேயே செட்டில் ஆக போறீங்க அதானே அத்தை அதெல்லாம் இல்லை அத்தை அவங்க சொல்ல தாங்க முடியாம தான் நான் வீட்டோட மாப்பிளையா வந்தேன் அங்கேதான் போக மாட்டேன் தான் நான் என்ன மாப்பிள்ள சொல்லுவாங்க ஆமா அதெல்லாம் சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க மாமா மாமா உங்க பொண்ணே வந்துருச்சு அவ எல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க அப்பதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படியா ஏமா என்னமா ஏதோ சந்தோஷமா சாதிச்சிருக்கா என்ன உனக்கு எது தெரியுமா என்னம்மா மாப்பிள்ள அப்ப இருந்து சாதிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படி என்னதான் நடந்தது நீயாச்சும் சொல்ல என்னமா அப்பா ஒரு நிமிஷம் நீ சும்மா இரு நீ என்ன சொன்ன அவங்க கிட்ட அதான் காலையில் நடந்துச்சே அதை பத்தி தான் கேக்குறாங்க சொல்லு என்ன நடந்துச்சு எனக்கு புரியல இவ வேற மாமா உங்க முன்னாடி சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறான்னு நினைக்கிறேன் நானே சொல்லிடுறேன் அத்தை நீங்க பாட்டியா போறீங்க மாமா நீங்க தாத்தாவா போறீங்க ஏய் எனக்கு எல்லாம் தெரியும் நீ ஒன்றும் பேசாத சரியா நீ வாந்தியதை நான் பார்த்துட்டேன் நீ கொஞ்சம் அமைதியா இரு அத்தை பாப்பா பிறக்கிற வரைக்கும் நிவேதா அம்மா வீட்டில் ஐ மீன் இந்த வீட்டில் தானே இருக்கணும் ஆமாமா இங்க இருக்கோம் அப்பதான் ரெஸ்ட் எடுக்கணும் மாமா பாப்பாவுக்கு மொட்டை எடுத்து காது ஊத்துறது எல்லாமே தாய் மாமன் வீடு ஐ மீன் இந்த வீட்டில் தானே பண்ணணும் ரெண்டு அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு நான் இங்கேயே இருக்கணும் போல மாமா பிரெக்னென்ட் இல்லையா அப்போ நான் வாந்தி எடுத்ததை பார்த்தனே எப்ப வாந்தி எடுத்த மாடியில லூசு நான் வாந்தி எடுக்கல மூஞ்ச பார்த்து காரி துப்புனேன் தூ. காலியா அத்தை மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அடுத்த வந்தியில் உங்களுக்கு தாத்தாவை மாத்திடுறேன் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள உங்க மேல வச்ச நம்பிக்கையை நீங்க வந்து வீணடிக்கல எப்படி மாமா எனக்கு தெரியும் மாப்பிள்ள சொல்லுங்க மாமா மாப்பிள்ள ரொம்ப புத்திசாலித்தனமாக வேலை பார்க்குறான் அவனை வெளியே துரத்தணும்னா நம்மளும் புத்திசாலித்தனமாக முயற்சி ஆகும் ஸோ எல்லாரும் புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஒரு ஐடியா சொல்லுவாங்க அவருக்கு ஜாதகத்துல கரவை செய்யும் சொல்லிட்டு வீட்டை கும்பிட்டா கரகம் சரியாச்சு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான் கரகம் முடிச்சவன் இது ஒரு ஐடியாவா அப்ப நான் ஒண்ணு சொல்றேன் ஆ பாட்டி சேர்த்துட்டாங்கன்னு நம்ம சொன்னா போயிடுவாங்க ஸ்கூல்ல லீவ் கேட்க சொல்லலை அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப ஐடியா கேட்டோம் நீ இனிமேல் வாழ்க்கையில் ஐடியாவே சொல்லுவோம் பேசாமல் உட்கார் ஆ மாமா வெளியே தான் இவ்வளோ பிளான் போட்டுருக்கா ஆமாம் சப்பா மாட்டிருப்பா என் பேர் ஒரு ஐடியா இருக்குது ஐடியா வச்சுக்கிறியா சொல்கிறாங்க வெளியே போ நீ பண்ண காரியத்துக்கு ஒன்றையில அந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கவே கூடாது வந்துடா திரும்பி போ அப்படியே அப்பா இப்படி திடீர்னு வெளியே போக சொன்னா நான் எங்கே போறது நீ எங்கடா போ ஆனா திரும்பி இந்த வீட்டுக்கு மட்டும் வந்துடாத கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா எனக்கு என் புருஷன் இருக்காரு ஏங்க வந்து என்னன்னு கேளுங்க என்ன பிரச்சனை என்னாச்சு இன்னும் என்னடி பாக்குற வீட்டை விட்டு வெளில போடி ஏங்க இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் இருந்தாலும் நமக்கு மரியாதை இருக்காது இப்பவே வாங்க வெளியே போலாம் என்னடி கொஞ்சம் கூட ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க இங்க பார் நீ மட்டும் இல்லை உனக்கு சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்து வெளியே போ மாமா அவ என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியல மாமா ஆனா எனக்கா அவளை ஒரு தடவை மன்னிச்சிருங்க மாமா மாப்பிள்ள என்ன பைத்தியக்காரன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அவ எங்களை அசிங்கம் தான் பரவாயில்ல உங்களை அசிங்கம் பத்தி வீட்டு விட்டு வெளியே போற அளவுக்கு பண்ணிட்டேன் வெளியே போங்க மாப்பிள்ள வெளியே போங்க இது பாரு நீ தனியா வீடு எடுத்து தங்குவியோ இல்ல நடு ரோட்ல தங்குவியோ அதை பத்தி எங்க பிரச்சனை இல்ல உங்க தாலி கட்ட பாவத்துக்கு மாப்பிள்ளை கூட வருவாரு அதை நாங்க தடுக்க மாட்டோம் நம்மள இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க வெளியே போலாம் மாப்பிள்ள நீங்க ஏதோ கோவத்துல வீட்டை விட்டு கிளம்புறீங்க அதுக்குன்னு ஒரே விட்டு எங்களை விட்டு போயிடாதீங்க எங்க பொண்ணை கூட எங்களால பார்க்காம இருக்க முடியும் ஆனா உங்களை விட்டு எங்களால இருக்க முடியாது அடிக்கடிக்கு வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க ஆமா மாப்பிள்ள வந்துட்டு போங்க மாப்பிள்ள மாமாவாத்தையும் அவ்வளவு சொல்லிக்கிருக்காங்க கொஞ்சம் கூட காதுல வாங்காம அவங்களே திட்டிக்கிருக்க ஒரு சாரியாவது கேட்டியா
அவங்க என்னடி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறது? நான் சொல்றேன், நீ வீட்டை விட்டு வெளியே போடு. ஆமா வாங்க மாமா போலாம். என்னடி பிளான் இப்படி போட்டு சே, நம்ம பொண்ணை வெளியே அனுப்புனா இவனும் வெளியே போயிடுவான்னு நினச்சா இவன் உள்ள போது நம்ம பொண்ணை வெளியே அனுப்பிச்சு போயிட்டான். ஷோ என்ன பிளான் பி. பிளான் பியா? ஓடிஓ கேபிட்டல் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்களும் பைக் புக் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 50,000 ஒருத்தூரில் ஆஃபர் போய்க்கிருக்கு, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க.